ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா, மைனர் குஞ்சுமணி வள்ளியை கெடுத்துட்டான். வழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க? நம்ம சியான் விக்ரம் நடித்த காதல் சடுகுடு என்ற படத்தில் இந்த காமெடி காட்சி எடுக்கப்பட்ட இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காமெடி காட்சிகளில் நம்ம சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் அவருக்கே ஒரு ஸ்டைலில் காமெடி பண்ணியிருப்பாருங்க. ஹாய் டாடி. டேய் மகனே, நீ நாளைக்கு தானே ஃபாரின்ல இருந்து வரதா சொன்னேன். ஆமா டாடி, நான் வந்த ஃப்ளைட்ல ஏதோ ஒரு சின்ன கோளாறாம், கவனிக்காம விட்டாங்க போல இருக்கு. இந்த காமெடி காட்சிகளில் நம்ம சின்ன கலைவாணருக்கு பாட்டியாக என் பேராண்டி சூப்பர் சுப்பு இப்ப சீமையில இருந்து வந்துட்டேன், உங்களை தூள் கிளப்ப போறேன். பறவை முனியமா பாட்டி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2003 திரையரங்கில் வெளியாயிருக்குங்க. இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட 23 வருடங்கள். இந்த 23 வருடங்களுக்கு பிறகு காதல் சடுகுடு படத்தில் வரக்கூடிய இந்த காமெடி காட்சி எடுக்கப்பட்ட இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையின் புறநகர் பகுதியான குன்றத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய தண்டலம் திரௌபதி அம்மன் கோயிலில் தாங்க இந்த காமெடி காட்சி எடுக்கப்பட்டிருக்கு. முதற்கட்ட காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்துக்கு அடியில் தாங்க பஞ்சாயத்து நடக்கிற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். பஞ்சாயத்துனா வளன்னு பேசணும். இப்படி ஒருத்த பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்துக்கு அடியில் தாங்க நம்ம சின்ன கலைவாணரோட அப்பா உட்காந்து தீர்ப்பு சொல்கிற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிலைகள்லாம் இல்லாமல் இருந்திருக்குதுங்க. மைனர் குஞ்சுமணி வள்ளியை கெடுத்துட்டான். வழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க? இந்த காமெடி காட்சியில் வள்ளியா நடிச்சிருக்கிறவங்க இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி காட்சி இருக்குங்க. என்னங்க இது அநியாயம்? எடுத்தவளுக்கே கட்டி வைப்பீங்களா? அப்போ ஒருத்தைய கல்யாணம் பண்ணணும்னா அவளுக்கு எடுத்துட்டா போதுமா? இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம பறவை முனியமா பாட்டி அவங்களுக்கே ஒரு ஸ்டைலில் ஒரு வசனம் பேசியிருப்பாங்க பாருங்க. அட பாவிகளே, இப்படி அநியாயம் பண்ணீங்களே, இது கட்டி கேட்க ஒருத்தர் வரமாட்டானா? நாட்டாம தீர்ப்ப மாத்து. இந்த படம் எடுக்கும்போது இந்த கோயிலை சுற்றி நிறைய விவசாய நிலங்கள் இருந்திருக்குதுங்க. இப்போ அதெல்லாம் இல்லைங்க. என் பேராண்டி சூப்பர் சுப்பு இப்ப சீமையில இருந்து வந்துட்டேன், உங்களை தூள் கிளப்ப போறேன். இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம சின்ன கலைவாணர் கார்ல இருந்து இறங்கி நடந்து வர மாதிரி காட்சி இருக்குங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரோடு தாங்க. பாட்டி, ஏ பேராண்டி நல்லா இருக்கியா? யா, உன் மகன் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க நம்ம சின்ன கலைவாணரும் அவருடைய அப்பாவும் பேசிக்கிற மாதிரி காட்சி இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர் இல்லாமல் இருந்திருக்கும் பாருங்க. எப்ப டாடி லா படிச்சு முடிச்சீங்க? நான் எங்கடா லா படிச்சேன்? அப்ப ஏதாவது சீனியர் லாயர்ட்ட ஜூனியராவது பிராக்டிஸ் பண்ணீங்களா? இதற்கு அடுத்த காட்சியில நம்ம சின்ன கலைவாணர் என்ன தீர்ப்பு சொன்னீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. குஞ்சுமணி வள்ளியை கெடுத்துட்டான். ரேப் கேஸ், என்ன தீர்ப்பு சொன்னீங்க? வழக்கமான தீர்ப்பு தான். இதற்கு அடுத்த காட்சியில நம்ம சின்ன கலைவாணரும் மைனரும் பேசிக்கும்போது பேக்ரவுண்ட்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் நல்லாவே தெரியும் பாருங்க. நீ என்ன சொல்ற இந்த ரேப்பை பத்தி? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அப்ப நீங்க தான் இவளை ரேப் பண்ணீங்க. ஆமா, பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. கட்டலன்னா 2000. என்னப்பா படத்துல வேற மாதிரி இருக்கு, நிஜத்துல வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்கறது எனக்கு புரியுதுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க அந்த காட்சி எடுத்திருக்காங்க. இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செட்டு மட்டும் போடாம இருந்திருக்காங்க. அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு. இதற்கு அடுத்த காட்சியில நம்ம சின்ன கலைவாணர் பேசும்போது பேக்ரவுண்ட்ல இந்த மரம் நல்லாவே தெரியும் பாருங்க. டேய், ஏன் தீர்ப்புல தலையிடாதடா மிஸ்டர் சோத்தப்பன். சாத்தப்பன் ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லியிருக்காங்க, ஏன் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு கூடிய இந்த மரத்துக்கு பின்னாடி தாங்க நம்ம சின்ன கலைவாணரும் மைனரும் பேசிக்கிற மாதிரி காட்சி இருக்கும். கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார். இவ்வளவு இறக்கம் போதுமா? கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார். இவ்வளவு இறக்கம் போதுமா? கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார். இவ்வளவு ஓடா ஓடு. பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலம். இதற்கு அடுத்த காட்சியில நம்ம சின்ன கலைவாணரும் அவருடைய அப்பாவும் பேசிக்குவாங்க. அந்த காட்சியிலையும் பேக்ரவுண்ட்ல இந்த மரம் நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க. டேய், என்னடா பண்ண? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னனே. டேய், இது தப்பு இல்லையா? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். காதல் சடுகுடு படத்தில் வரக்கூடிய இந்த காமெடி காட்சி தண்டலம் திரௌபதி அம்மன் கோயிலில் தாங்க எடுத்திருக்காங்க. இந்த கோயிலில் வேற ஏதாவது படம் எடுத்திருக்காங்களான்னு சொல்லி நாம கொஞ்சம் தேடி பார்த்தங்க. அரவிந்த் சாமி சார், சோனியா மேம், கவுண்டுமணி சார், செந்தில் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க தாலாட்டு. இந்த படத்துலையும் ஒரு காமெடி காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. எங்க வீட்டுல ஒரு தெண்டை சோத்து பிளாக் பிக் இருந்தது, அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு நீங்க தெரியுங்க? இந்த காமெடி காட்சி எடுக்கும்போது இந்த கோயிலை சுற்றி நிறைய தென்னை மரங்கள்லாம் இருந்திருக்குதுங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரு விழா எடுத்து மெடல் குத்துறான்னுதான் அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி பிடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்தோ தெரியலையா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களின் இயக்கத்தில் ராகுல், சுகன்யா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க சோலையம்மா. இந்த படத்தில் பன்னாரி மாரியம்மான ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல் காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க சுகன்யா மேம் ஆடுற மாதிரி காட்சி இருக்கும்.
இன்னொரு காட்சியில் சுகன்யா மேம் ஆடும்போது பேக்ரவுண்டில் இந்த மரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இன்னொரு காட்சியில் சுகன்யா மேம் ஆடும்போது பேக்ரவுண்டில் அந்த டீ மாதிரி இருக்கக்கூடிய தூண் நல்லாவே பதிவாயிருக்குங்க. இந்த காட்சி இங்கே தான் எடுக்கப்பட்டதுன்றதை நம்ம உறுதியாகவே சொல்லலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த், பானுப்பிரியா மேம், நிசாந்தி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க சிறையில் பூத்த சின்னமலர். இந்த படத்தில் 2 பேர் காதலித்ததாக சொல்லி இந்த மரத்தில் தாங்க கட்டி வச்சிருப்பாங்க. இந்த சிறையில் பூத்த சின்னமலர் படத்தில் நம்ம கேப்டனுடைய அறிமுக காட்சி இந்த மரத்துக்கடியில் தாங்க இருக்கும். இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம கேப்டன் அவர்களும் SS சந்திரன் அவர்களும் பேசுகிற மாதிரி காட்சி இருக்குங்க. அந்த காட்சியில் இந்த மரமும் இந்த கோயிலும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. தண்ணி கொடுக்காத. யாரா அவன்? என்னது குரல் புதுசா இருக்கு? இதற்கு அடுத்த காட்சியில் SS சந்திரன் அவர்கள் பேசும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டீ மாதிரி இருக்கக்கூடிய தூண் நல்லாவே பதிவாயிருக்கும் பாருங்க. இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? பயங்கரமான தப்பு செஞ்சிருக்காங்க. இவங்க காதலிச்சிருக்காங்களே, இந்நேரம் கண்டகுண்டமா வெட்டி கழுகுக்கு தீனியா போட்டுக்கணும். நம்ம கேப்டன் அவருக்கே ஒரு ஸ்டைலில் கிக் அடிப்பாருங்க. அந்த காட்சியிலையும் இந்த இடம் நல்லாவே பதிவாயிருக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம கேப்டன் பேசும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மரம் நல்லாவே தெரியும் பாருங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு தனி மனுஷனுக்காக நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க பயந்தா அவன் முதுகுல பல்லக்கு ஏறுவான். குனிஞ்சுக்கிட்டே இருந்தா குட்டிக்கிட்டே இருப்பான். தைரியமா இருங்க, போங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா இதே நம்ம கேப்டன், கனகா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க கோயில் காலை. இந்த படத்துலையும் ஒரு பஞ்சாயத்து காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. அரசாயி சொல்றது உண்மைங்க. உப்புலிய பொண்ணும் அரசாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா நெருங்கி பழகினதை நான் நேரிலேயே பார்த்தேன். நம்ம உப்புலியப்பன்னு அரசாயை ஏமாத்திட்டு தான் சொல்லி பஞ்சாயத்து நடக்கும். இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம கேப்டன் பேசும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மரம் நல்லாவே தெரியும் பாருங்க. ஐயா, இந்த பொண்ணுகிட்ட எந்த தப்பான எண்ணத்திலையும் நான் பழகல. எந்த களங்கமும் இல்லாம பழகுனேன். விளையாட்டு இப்ப விளையா போயிருச்சு. என்ன விளையாட்டு? இந்த மரத்துக்கு அடியில் தாங்க நம்ம கேப்டன் அரசாயிக்கு தாலி கட்டுற மாதிரி காட்சி இருக்கும். இதற்கு அடுத்த காட்சியில நம்ம கேப்டன் பேசும்போது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் நல்லாவே பதிவாயிருக்கும் பாருங்க. இனிமே அரசாயி கணத்துல விட மாட்டா. அவளை நான் ஏமாத்தல, தாலி கட்டிட்டேன். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அவ எப்படி செத்துருந்தா? அவரே சாகலையே, அப்புறம் என்ன? அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா நிழல்கள் ரவி, கனகா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க துர்கா. இந்த படத்துல அந்த குரங்கு துர்காவை பிரிஞ்ச துக்கத்துல தூக்கு மாட்டிக்கக்கூடிய காட்சி இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. மனம் ஒரு குரங்கு, மனிதன் மனம் ஒரு குரங்கு. இதற்கு அடுத்த காட்சியில நம்ம செந்தில் அவர்கள் பேசும்போது பேக்ரவுண்ட்ல நிறைய தென்னை மரங்கள் தெரியுங்க. நம்ம தேடினதுல கிடைச்சது இது மட்டும்தாங்க. ராமா, என்ன காரியம் செய்யற? வேணா வேணா, அவசரப்பட்டு முடிவுக்கு வராத. முதல்ல எடு. ராமா, தூக்கு போடுற அளவுக்கு உன் வாழ்க்கையில என்ன? இதற்கு அடுத்த காட்சியில நம்ம செந்தில் அவர்கள் அவருக்கே உரிய ஸ்டைல்ல ஒரு வசனம் பேசியிருப்பாருங்க. அந்த காட்சியில இந்த கோயில் நல்லாவே தெரியும் பாருங்க. வீட்டு வாடகை கொடுக்க முடியலையா? கவலைப்படாத, நான் தரேன். உனக்கு புள்ள குட்டி இல்லையா? கவலைப்படாத, நான் தரேன். ஐயோ, உளறிவிட்டனோ. நீ வீட்டுக்கு வா. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன், ராணி மேம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க வில்லுப்பாட்டுக்காரன். இந்த படத்துலயும் ஒரு பஞ்சாயத்து காட்சி இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. யாருப்பா உன்னை குத்துனது? காளிமுத்து தாங்க குத்துனாரு. உன்னை குத்துனது பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களாப்பா? நான் இருக்கேன். என்னது, நீயா? ஆமா, நான் தான். இதற்கு அடுத்த காட்சியில SN லட்சுமி அம்மா பேசும்போது இந்த இடம் நல்லாவே தெரியும் பாருங்க. ஐயா, என் மகன் இதை செஞ்சிருக்கவே மாட்டான். அவனுக்கு கோபம் வந்தே நான் பார்த்ததில்லை ஐயா. இந்த மாதிரி காரியத்துல அவன் தலையிட மாட்டான் ஐயா. ஐயா, இது போலீஸ் கேஸ். நம்மூரு பசங்களா. இதற்கு அடுத்த காட்சியில சண்முக சுந்தரம் சார் பேசுற மாதிரி காட்சி இருக்குங்க. அந்த காட்சி இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க பாருங்க. சொல்றேன், எடுத்துட்டு போங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். வர சார். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் செய்யும். அவனையும் எடுத்துட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த், சிவரஞ்சனி மேம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க ராசா மகன். இந்த படத்துலயும் ஒரு காமெடி காட்சி இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. நான் சொல்லல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அந்த பொண்ணு அந்த புத்துக்கிட்ட என்ன பண்றாங்கறத கவனி. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடது பக்க செவுத்துக்கு பக்கத்துல தாங்க சார்லி அவர்களும் செந்தில் அவர்களும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்சி இருக்கும். நாகாத்தா, நான் அவரு ஒண்ணு சேரணும்.
எப்பவும் நான் அவர் காலை சுத்தியே வரணும். அப்படியே நானும் அவர் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். அவர் கண்ணத்தை நான் செல்லமா கடிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த், நளினி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க கரிமேடு கருவாயன். இந்த படத்தில் தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தின்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே எடுத்த படங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.